Control G, Control Shift G கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஒரு வேலை முடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இந்த லோகோ. இதில் என்னென்ன ஆப்ஜெக்ட் போட்டால் என்னென்ன ஆப்ஜெக்ட் இதில் இருக்குது? சர்க்கிளா? சர்க்கிள் போட்டிங்கன்னா எப்படி வரும்? சர்க்கிள் எப்படி வரும்? எத்தனை சர்க்கிள் இதில் இருக்குது? கீழே எங்கெங்க சர்க்கிளாகவே தெரியுது? அப்படியா? சர்க்கிள் இல்லை, இந்த இடம் சர்க்கிள், இந்த இடம் வந்து 2 சர்க்கிள். ஓகே, இங்கே வந்து சர்க்கிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓவலில், இந்த ஓவல் வந்து நான் திருப்புறேன். இப்போ நான் திருப்பிட்டேன். இப்போ நான் வந்து சென்டர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். சொல்லுங்கள் சர்வேஷ். ஓகே. ஆமாம். அது ஒரு ஐடியா. ஓகே ஓகே, சரி சரிங்க. நான் ஒரு ட்ரை பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, சரி பாருங்கள். இப்போ ஓவலை நான் வந்து திருப்பிக்கிட்டேன். இதே ஓவலை ஆப்போசிட் கொண்டு வரேன். ஆப்போசிட் கொண்டு வந்துட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கு வந்து மேலே இருக்கிற சைடுக்கு வந்து நமக்கு ஓரளவு கரெக்டாக வருது. இந்த சைடு ஆனால் எக்ஸாக்டாக வரல, ஆனால் இந்த சைடெலாம் ஷேப் போயிடுது. அப்போ இது வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த ஷேப்பு இங்கே கீழே இந்த ஷேப் இருக்குது. ஓகே, சப்போஸ் பண்ணணுன்னா நம்ம 2 ஓவல் போட்டு ஃபஸ்ட்டு இந்த ஷேப் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஓவல் போட்டு கரெக்டாக இந்த ஓவல் போட்டு நான் கிராஸ் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஆப்பிள் ஷேப் வந்துடும். லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணுறேன், சரிங்களா? கிராஸ் பண்ணி லைட்டாக இங்கே நவுத்துறேன். அந்த ஷேப் நமக்கு கிடச்சிடுச்சா? ஆனால் கீழே மட்டும்தான் நமக்கு மிஸ்டேக்காக இருக்குது, ஆனால் மீதி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த சைடு இருக்கிற ஷேப்புக்கும் இந்த சைடில் இருக்கிற ஷேப்புக்கும் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இந்த சைடு மேனுவலாக பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம தேவையான ஷேப் வந்து ஓவல்லே கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை வந்து வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த கார்னர், இப்போ வியூ மெனுவில் வயர் ஃப்ரேம் மோடு வந்துடுங்க. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணலான்னா இந்த 2 சைடில் ஒரு டபுள் கிளிக் பண்ணால் எக்ஸ்ட்ரா நோடு வந்து ஆட் ஆகிடும். மிடில் இருக்கிறது டெலீட் பண்ணிடுறேன். இப்போ டெலீட் பண்ணிவிட்டேன். இப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிடுறேன். ஸ்ட்ரைட் பண்ணால் இங்கே இருக்கிறது சேஞ்ச் ஆகுது. அதனால் இன்னொரு லாக் போட்டுடலாம் பக்கத்துலேயே. லாக் பண்ணிவிட்டு இப்போ மிடில் இருக்கிறது ஸ்ட்ரைட் பண்ணுறேன். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டே நேராக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அகெயின் கர்வ் பண்ணிவிட்டு மேனுவலாக இப்படி நவுத்திக்கலாம். ஏற்கனவே நம்ம பண்ண இன்னொரு மெத்தட் பண்ணோம் இல்லையா, என்னது ஏர்டெல் லோகோ பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். பென் டூல் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இது வந்து ஓவல் ஷேப்லேயே அந்த ஷேப் கொண்டு வந்துட்டோம். இதில் பாருங்கள்,
முடிஞ்ச அளவுக்கு இந்த சைடு முடிச்சாச்சு. இந்த ஷேப்பு தான் நமக்கு இப்போ வேணும். இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள், ஓவல், தென் இது வந்து ஃப்ரண்ட் மைனஸ் பேக், அப்புறம் இந்த சைடை வந்து லைட்டாக இங்கே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு இந்த சைடு இருக்கிற பெண்டு, இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, இது டிலீட்டு. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற பெண்டு ஷார்ப்பாக இருக்கிறது எட்ஜ் பண்ண, ரெண்டு சைடில் இப்படி லாக் போட்டுட்டு மிடில் இருக்கிறது டிலீட்டு. கொஞ்சம் மேனுவல் ஒர்க்கு இதுக்கு தேவைப்படும் ஆப்பிள் ஷேப்க்கு. தேவையில்லாத நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக டிலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த இடம் நம்ம ஃப்ரண்ட் மைனஸ் பேக்கு, அப்புறம் இது வந்து நம்ம ரெண்டு சர்க்கிள் போட்டு அதையே நம்ம கட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெருசு. இன்டர்செக்ட், ஓ ஆகலையா, இன்டர்செக்ட் இங்கே இருக்குது, பண்ணியாச்சு. இப்போ அது ஃபஸ்ட்டு பண்ணதுலேயே ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. Ctrl+Shift+Z வந்து ரீடு. ஓகே, இந்த மாதிரி லோகோஸ் நிறையா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து லோகோ டிசைனர் ஆக முடியும்.